இந்நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்வேன், பயப்படாதீங்க. இந்நாட்களுக்கு முன்னே அநேக உபத்திரவங்கள், சமாதானம் இல்லாமல் அநேக சச்சரவுகள் இருந்தாலும் இந்நாட்களில் இப்பொழுதோ உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறத உங்களிடத்தில் சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையாக இருங்க, விரோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கடந்த நாட்களில் பேசினா அதில் வெவ்வேறுபட்டவர்களே அதற்கு கூட எடுத்துகிட்டு வந்து எப்படி கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்லி உங்களோடு கூட அதை கடந்த மாதங்களில் பேச கர்த்தர் உதவி செய்தது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் கடந்த நாட்களில் நான் ஜெபிக்கும் பொழுது இந்த கடந்த மாதங்களுடைய இறுதியில் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை அதுக்கு முன்பாக இருந்தே கர்த்தர் பேசி கொண்டிருந்தால் எனக்குள்ளே ஒரு டசல், there was a controversy about could I really speak, because every time we speak about all these promises but there's a lot of question, because அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம், ஆனால் அது சில நேரங்களில் அப்படியே நிலுவிலே இருக்குது. சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது ஏதோ பேசணுமேன்ற திருப்திக்காக பேசாமல் ஆண்டவர் இதை நிச்சயமாக பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் விடவே இல்லை. அது திரும்ப பல வழிகளிலே அதை கர்த்தர் நிச்சயப்படுத்தினார். அந்த சம்பவத்தை குறித்து சற்று நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நான் விளக்குகிறேன். ஏனென்றால் இந்த இடத்துல அதிகமாக வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒரு சில புதிதாக இருக்கிறீங்க, ஒளிபரப்பில் உட்கார்ந்து அநேகர் கேட்கிறீர்கள், மறு ஒளிபரப்பிலும் இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாரும் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் உங்களிடத்தில் இதை விளக்க கர்த்தர் உதவி செய்வாராக. விசேஷமாய் இந்த நான் குறிப்பிடுகிற இந்த வசனத்தின் இந்த வாக்குத்தத்தத்தின் இந்த பகுதியானது நடந்த ஒரு காலகட்டம். எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் இஸ்ரவேலர் மோவாபியருக்கு விரோதமாய் ஒரு செயல்பட்ட ஒரு காலகட்டம். மோவாபியர்கள், இப்படிதான் ஆப்போசிட்ல சொல்லணும், மோவாபியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பி பல விதங்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டங்கள். அப்போ அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அந்த காலகட்டத்தின்படி இந்த வரலாற்றில் எழுதப்பட்ட இந்த நாட்களிலே காலங்கள் எப்படி இருந்தது என்றால், இஸ்ரவேல் தனியே ஒரு ராஜா இருந்தார், யூதாவுக்கு ஒரு தனி ராஜா இருந்தார். யாக்கோப் இஸ்ரவேலாய் மாறுகிறதுக்கு முன்பாக அவருடைய சகோதரனாகிய ஏசா வேறொரு சந்ததியாய் பிரிக்கப்பட்டார். அவர் ஏதோம் என்கின்ற அழைக்கப்படுகிற ஒரு சந்ததியாய் மாறினார்கள். இப்போ இந்த 3 பேரும், யூதா, இஸ்ரவேல், ஏதோம், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மோவாபுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த மோவாபியர் யார் என்று சற்று சரித்திரத்தை நீங்கள் திரும்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வாக்குத்தத்தின்படியே ஆபிரகாம் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய நடத்துதலில் நடந்து கொண்டிருக்கிறார். கூட ஒருத்த மாத்திரம் ரொம்ப பின்பற்றி நடந்து வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய ஆட்களும் அவருடைய பொருளாதாரங்களும் பெருகும் பொழுது அந்த ஒரு மனுஷன் பிரிந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அவருடைய தன்னுடைய சொந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுறாரு, சோதோம் என்ற ஒரு பட்டணத்தை தேர்ந்தெடுத்து போகிற ஒரு பேர் தான் லோத்து. அந்த லோத்து போய் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சோதோமையே நான் அழிக்க ஒரு கட்டாயம் உண்டாகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கிருந்து இவங்களை மாத்திரம் காப்பாற்றுறதுக்காக கிளம்பி வாங்க லோத்தியும் அவருடைய மனைவி பிள்ளைகளே. மனைவி அதை ஏற்றுக்க முடியல, வர வழியிலேயே திரும்பி பார்த்து மாறிட்டாங்க. நேரத்துடைய கட்டாயத்தினால சுருக்கி, ஏன்னா இந்த வசனத்தை சும்மா நேரடியாக இதை பேசுகிறத விட ஆண்டவர் என்னிடத்து சொன்னார், இது விளக்கு அப்படின்னாரு. அதனால தான் உங்களுக்கு இதனுடைய ஆழங்களையும் உங்களிடத்துல சொல்லுகிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் தூங்குறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வெறும் வாக்குதத்தை மாத்திரம் கேட்குறோம், கேட்டுங்க, தப்பில்லை. அது ஏனோ நான் விளக்கும்படிக்கு முதல் ஆராதனையில் ரொம்ப ஆழமாக விளக்கினேன். 2வது ஆராதனையிலும் அது சொல்ல கர்த்தர் எனக்கு ஏவி கொண்டிருக்கிறார், அதனால் நான் சொல்லி தான் ஆக வேண்டும். இப்படி பிரிந்து ஓடி வந்த இந்த மனுஷன் தான் வருகிறான். அங்கேருந்து தப்பிச்சு வந்தார். ஆனால் நடக்கக்கூடாதது நடக்கிறது, பேசுகிறதற்கே அவ்வளோ நல்லா இல்லாத ஒரு காரியம் நடந்து அங்கே ஒரு சந்ததி உருவாகிறது. தன்னுடைய மகள்களோடு கூட இந்த தகப்பனுக்கு ஒரு சந்ததி உருவாகிறது. அதுதான் மோவாபிய சந்ததியாய் மாறினது. அது தேவனுக்கு விரோதமாய் மாறி அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது. அவள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிக்கொண்டே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தால் இது சரித்திரம். இப்பொழுது ஒரு கட்டாயம் வருகிறது. இவர்களோடு கூட இவர்களுக்கு இஸ்ரவேலருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்க ஒரு காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த யுத்தத்தை செய்கிறதற்கு உங்களுக்கு ஒரு வழியை தருகிறார். ஆனால் அங்கே இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த யெரோபாம் இந்த ராஜா
கர்த்தருடைய பார்வையிலே சரியாய் அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய நிலைமையில் இல்லாத மனுஷனாக இருந்தார். ஆனால் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இந்த யுத்தத்தினுடைய இந்த சண்டையை ஜெயிக்கணும் என்பதற்காக இந்த 3 பேரும், ஏதோமின் ராஜாவும் ஏதோமுடைய ஜனங்களும் இஸ்ரவேலரும் யூதாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, யுத்தத்துக்காய் புறப்பட்டு வருகிறார்கள். இதுதான் சரித்திரத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கம். அது என்ன ஆழமாக படிக்கணும்னா நீங்கள் அந்த பகுதியில் நான் சொல்லும்போது அது வீட்டில் கொஞ்சம் வாசிக்க இன்னும் கூட ஆழமாய் கர்த்தர் உங்களுக்கு விளக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் இந்த பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் புறப்பட்டு வருகிற இவர்கள், இதில் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். இந்த யோசபாத் கர்த்தருக்கு பயந்தவன். கர்த்தருக்கு நேராய் நீதியாய் கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நடந்து சரியாய் ஒரு தலைமைத்துவத்தில் நின்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டி வந்தது, இவங்களுடைய நோக்கம் எல்லாம் மோவாபியர் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, யுத்தத்துக்காய் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் மோவாபியரை ஜெயிக்கிற வருகிற இவர்கள் 3 பேருமாய் சேர்ந்து, இந்த 3 அரசாங்கம் 3 அரசாட்சி சேர்ந்து அவளுடைய மக்களும் சேர்ந்து வரும்பொழுது இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. இது இன்னும் கூட ஆவிக்கு வளர்த்த நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a purpose in everybody's life. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெருத்த திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டங்களை சந்திக்க நாம எதிர்கொண்டிருக்கும் பொழுது, அந்த வழியில அதை சந்திக்கிற அந்த தருவாயில சில நேரங்களில் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களுக்காய் போராட வேண்டிய ஒரு கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழைப்பு இருக்கும், பெரிய திட்டத்தை செய்யும்படி கர்த்தர் அழைத்திருப்பார். ஆனால் வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு சின்ன சின்ன காரியங்களோடு கூட போராடி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படிதான் இவர்கள் செய்ய வேண்டியதோ ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துக்காக 3 ராஜாக்கள் சேர்ந்து வராங்க. 3 பேர் சேர்ந்தாவே ஜெயிச்சிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறவர்களுக்கு நடக்கிறது என்னவென்றால், 7 நாட்கள் சுத்துறாங்க 7 நாட்கள் தண்ணி இல்லாத ஒரு போராட்டமாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? 7 நாட்கள் என்ன ஆச்சுங்க? இப்ப தண்ணி எப்படி கிடைக்கும்ன்றத பார்ப்பாங்களா, யுத்தத்தை போய் ஜெயிப்பாங்களா? If I want to explain this into your spiritual terms, there is a call, there is a purpose into your life. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்து கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நீ, அந்த திட்டத்துக்கு நேராக, அந்த அழைப்புக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நீ, தற்காலிகமான ஒரு சவால், ஒரு இல்லாமை, ஒரு தேவையை யுத்தம் பண்ணுவாயா? இந்த சம்பவத்தில் அப்படிதான் நடக்குது. அதனால ஆண்டவர் என்கிட்ட இதை விளக்குனார். இது கதை அல்ல, இது ஆவிக்குரிய நிலவரத்திலே ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் எப்படி செயல்பட வல்லவர். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு தண்ணி பிரச்சனை, இல்லை ஒரு சாப்பாடு பிரச்சனை, அதை போய் சந்திக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய கவனத்தை செலுத்துவீங்களா? இல்லை கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு, நான் பெருசாக போய் மிஷன்ஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதுக்காகவே ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? அதை நோக்கி கொண்டிருப்பீர்களா? அப்படிதான் இவங்களுடைய ஃபோக்கஸையே திருப்பப்பட்ட விதமாய் காரியங்கள் திரும்பி விட்டது. இப்போ இவங்க அட்டென்ஷன்லாம் எதுக்கு வருதுன்னா, அந்த யுத்தத்தில் நின்று போராடி சுதந்திரமாய் மாறுகிறதை காட்டிலும் இவருடைய அட்டென்ஷன் என்ன தெரியுமா? இந்த தண்ணிக்கு நம்ம என்னடா பண்ணுவோம்? யார் என் கூட இருக்கிறீங்க? Sometimes this is how our life is. Instead of proceeding or progressing towards what's the plan of God, we always wrestle and fight with all these basic necessities in our life. தற்காலிகமான சில போராட்டங்களோடு கூட சந்திக்க, ஏன்னா என்ன பாஸ்டர் சர்ச்சு கூப்பிடுறீங்க, அதுக்கு வா ஊழியம், அது ஜோம்புன்னு பெரிய திட்டத்தை ஜோம் பண்ணிட்டு உங்கள் பேல அழைப்பு. என்ன அழைப்பு? முதல்ல பசங்களுக்கு சோறு போட முடியல, இல்லை இந்த காரியத்தினால செய்ய முடியல, வீட்டில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இந்த சின்ன விஷயத்தில் போராட்டு இருக்கிறோம், நீங்கள் அதை விட்டுவிட்டு இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே. அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் அங்கே ஒரு ஆலோசனை வருகிறது. ஏனென்றால் அங்கே ஒரு தேவ மனுஷன், அங்கே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் இதை இன்னும் கூட இன்னும் க்ளோஸாக பேசணும்னா, ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு அசைவு இல்லைனாலும் யாரோ ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஒருத்தரோடு கூட ஒத்து வாங்க. யாரையும் கூட இருக்கிறீங்க? நான் கதை சொல்லிட்டு போகிறதுக்கு நிற்கல, ஏதோ ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் உங்கள் அண்டையில் பேசிக்கொண்டார். If your husband is setting apart and wants to live for God, join with him.
யோசபாத் இப்போ சொல்கிறாரு, யூ நோ வாட், ஜெஹோஷாபாத் யெரோபாம் கத்தரிக்கை இல்லாத கத்தரிடத்திலே நல்லா வாழாத ஒரு ஆளாகிறான். ஏன்னா அவங்க அந்த முன்ன சந்ததியில் இருந்ததை விட மாறுபாடாக இருக்கிறான். அதை கொண்டு வந்துட்டான், இதை கொண்டு வந்துட்டான், ஊருக்குள்ளே கொண்டு வந்து இஸ்ரவேலரை ஒரு விதமாக திசை திருப்பி வச்சிருக்கிறான். இப்போ அவன் இருக்கிற அந்த இடத்துல, ஆனால் 3 பேருக்கு என்ன வேணும்னா ஒரு ஜெயம் வேணும். யார் இடத்துல? மோபியர் இடத்துல ஒரு ஜெயம் வேணும். இப்போ கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை யோசபாத்தின் மூலமாக எழுப்புகிறார். இப்போ யோசபாத் எழும்பி சொல்கிறார், யூ நோ வாட், இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய ஆன்சர் எடுக்கணும்னா, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் எலியாவின் நாட்களில் எலியாவோடு கூட ஊழியம் செஞ்சார். எலியாவை போலவே என்ன பண்ணார் அவரே, இன்னைக்கு அவரோட பயங்கரமாய் கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். நாம் அவரிடத்துல போனால் கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருவார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டின் சம்பவம். ஏன்னா அந்த நாட்களில் அப்படி தான் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் தீர்க்கதரிசியின் இடத்துல, ஆசாரியர் இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கும்படிக்கோ அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு போவார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு காலங்கள் மாறி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி உடன்படிக்கையில் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் போய்ட்டு எண்ணெயை வாங்கி தலையில் ஊற்றிக்கோ ஜோம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜோம் பண்ணவே கர்த்தர் உங்கள் இடத்துல இறங்கி வருவார். அதனால் அண்டர்லைன் ஃபேக்டர் என்ன தெரியுங்களா, நம்முடைய நோக்கம் கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் காரியங்கள் மாறும் என்று இருக்கும் என்றால் அது உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். இப்போ நல்லா கவனிங்க, தேவனை அறியாத ஒரு மனுஷன் ஏதோமின் ராஜா. அவ்வளோ பெருசாக சரித்திரத்தில் இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் இங்கே நிற்கிறேன். ஜெரோபாம் கர்த்தருக்குள்ளே இல்லை, யோசபாத் மாத்திரம்தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ யோசபாத் சொல்லுகிற ஆலோசனைக்கு இவங்க 2 பேரும் இணைஞ்சி, முழு கூட்டமே இணைஞ்சி தான் என்ன பண்ணுறாங்க, எலிசாவின் இடத்துல போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எதையாவது ஒன்று இந்த மாத்திரம் உனக்கு செய்யணும்னா, கர்த்தருடைய ஆலோசனைக்கும் கர்த்தரிடத்துக்கும் என்ன பண்ணோம், நீ திசை திருப்பப்பட்டால் தான் கர்த்தர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். This month the Lord has been speaking. He's been asking me to speak about supernatural encounters. எனக்கு இது அதான் சொன்னேன், 29-32 நாள் ஜபத்துக்கு போயிருந்தேன். இது சொன்னும் போதே தூக்கி ஓர வச்சு இப்படி தான் பேசினேன். நைட்டு கூட என் மனைகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், போங்க ஆண்டவரே, நீங்கள் சும்மா இதெல்லாம் நிறைய இந்த பெருசு பெருசாக எதனாலும் சொல்லி பேசுறீங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக பார்க்கலாம் ஆண்டவரே, இப்படி தான் பேசினேன். ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் பிஃபோர் காட் பிகாஸ் ஐ ஸ்டாண்ட் இன் திஸ் பிளேஸ். எக்ஸாசரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தான் பேசினேன். ஆண்டு சொன்னார், நான் சொல்கிறத நீ செய். யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய சந்திப்புகள் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? நாட் த்ரூ த டோர்ஸ் தட் யூ ஆர் சீக்கிங். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கதவுகள் வழியா இல்லை, நீ பார்க்காத கதவுகள் வழியாக கர்த்தர் உனக்கு அற்புதங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். யாரையும் கூட இருக்கிறீங்க? அப்போ இவங்களுக்கு இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை வந்துருச்சு. ஜெயம் அங்கேயே ஆரம்பிச்சிச்சு என்னை பொறுத்த மட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஹலோ, நம்புறீங்களா? நம்ம வீட்டில் பார்த்துறீங்களா, புருஷன் இன்றைக்கினா ஒரு நாளைக்கு ரொம்ப ஆவிக்கிற நிலப்பில், இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? உன் ஜபத்தை நீயே பண்ணிக்கோ. ஜெபம் பண்ணினா நடந்துச்சு. ஜெபம் பண்ணி ஒன்றும் பெருசாக கிழிக்கல, உன் ஜபத்து பக்கலாம் நான் வரல, நீ வேணா பண்ணு அப்படின்னு என்ன பண்ணல. யோசபாத்துக்கு ஏதோமியனும் சரி யெரோபாமும் சொல்லலை, நாம் போய் இதை செய்வோம். யாரையும் கூட இருக்கிறீங்க? பிரதர், இந்த மாதத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று பெருசாக உன் வாழ்க்கையில் செய்யணும்னா, நான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நேரடியாக வாசிச்சுட்டு இதுதான் எல்லாம் கைத்துக்கு ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் செய்ய போகிறான்ட்டு போயிடலாம். அப்படி நடக்க போகிறதுக்கு இல்லை. இந்த சரித்திரத்தையும் இதற்குள்ள ஒரு ஆவிக்குரிய அடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் உங்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யோசபாத்தின் வார்த்தைக்கு ஏதோமியரும் சரி இஸ்ரவேலரும் சரி இணங்கி வந்தார்கள். அல்லேலூயா. ஆஸ் யூஷுவல் தீர்க்கதரிசி பேசுகிற மாதிரி தான் இங்கே எலிசா பேசுகிறார். என்னப்பா எல்லாம் வந்துக்கிறீங்க ஒன்றா, நீங்கள்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே, அப்படி தான் பேசுகிறார். அதில் மெயினாக இஸ்ரவேல் ராஜாவை பார்த்தோன்னே அவன் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருந்துச்சு அவருக்கு. நீ ஒழுங்கினமாக இருக்கிறேன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வந்த? நீ வந்ததுக்கு நான் செய்யக்கூடாது தான், ஆனால் யோசபாத் இங்கே வந்து இருக்கிறான், அதனால் என்ன பண்ணணும், இப்போ எதையோ ஒன்றை கர்த்தர் செய்ய இருக்கிறார் என்பதை இங்கே செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனம்
அநேக நேரங்களில் அநேக நுகங்களை முறிச்சிடும். ஒரு மணி என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். 2வது வாரம்லாம் தூங்க இந்த முதல் வாரம் ஃபுல்லாக உட்காந்தாங்க. ஏன்னா இந்த முதல் வாரம் கொஞ்சம் வந்துடுவாங்க எல்லாம். அப்பயே யோசித்தேன் 2வது வாரத்தில் கொஞ்சம் ஆளுங்க வரமாட்டாங்களோ. பட் வந்துட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே சோர்வத்தும் கொஞ்சமே தூக்கலாம் வருது. நான் என்ன ஸ்கூல் டீச்சரை எழுந்து கையை தட்டு கையை தூக்கி நில்லு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தான் வீழ்ச்சிருந்து கர்த்தர் பேசுகிறத பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை உனக்குள்ளே மாறும் என்றால் அதுதான் ஜெயத்தின் துவக்கமாய் மாறும். யாரையும் கூட இருந்து சொல்லுவீங்க அல்லேலூயா. ஒரு மனதில் ஜெயம் வந்துடும். அல்லேலூயா. சரி, இப்போ வாங்க சம்பவத்துக்கு வாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் சேர்ந்து எலிசாவிடத்தில் போகிறாங்க. எலிசா சொல்லி என்ன பண்ணலாம், நேரடியாக அவருக்கு இருந்த வல்லமையில் என்ன பண்ணிக்கலாம், வாங்கப்பா ஜீம் பூம்பா தான் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. இப்போ தான் நான் வருகிறேன். இதுவரை இது எங்கே இருக்குதுன்னு ஒருவேளை நிறைய பேர் மண்டையில் போட்டு ஃபிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கிவ் யூ வேர் இட் இஸ். 2 Kings 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 3வது அதிகாரம். If you have your Bibles, you can turn your Bibles to 2 Kings chapter 3, 3வது அதிகாரம் 468வது பக்கம். ஆமேன். 68வது பக்கம்லாம் தமிழ் பைபிள் இருக்குது, இங்கிலீஷில் தேடுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 Kings chapter 3 verses 15. இப்போ சொல்றார், இப்பொழுதோ ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கிற்று. அல்லேலூயா. Number 1, when this unity, with the unity when they went to the man of God, the first thing he said is, let's pray. நாம் ஜெபிப்போம். ஜெபத்தினால ஜெயம் வரும். யாரையும் கூட இருக்கிறீங்க? ஸ்டெப் 1, சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸை பார்க்கணும். வியக்கத்தக்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். வித்தியாசமான வழிகளிலே கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் முதல் படி ஜெபம். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? ஒரு 10 பேர்னா சத்தம் போட்டு ஆமான்னா சொல்லுங்க. ஒரு 10 பேர்னா சொல்லுங்க, ஜெபத்துல ஜெயம் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்தை தள்ளவே மாட்டார். ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆவிக்குரிய நிலைமையில பதில் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. Hallelujah. Elisha did not demonstrate the miracle just like that. செய்திருக்கலாம். என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன சொல்றாரு, 3 பேர் வந்துக்கிறாங்க பாருங்க. ஒரு டிமாண்டை வைக்கிறாரு. இந்த டிமாண்டை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க கையில தான் இருக்குது. என்ன சொல்லிருக்கலாம், யோ உன்னை நம்பி வந்தா நீ ஏதாவது செய்வன்னு பார்த்தா நீ எங்களை போயிட்டு என்ன சொல்ற, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை ஊட்டுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து என்ன பண்ண போறோம்? என்னையா அது? பேசல. அவர்கள் இணங்கி வந்தார்கள். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? இந்த மாதத்துல நீ உன் குடும்பமும் இந்த சபை உன் தனிப்பட்டவன் நீ கர்த்தருடைய சமூகத்தில் இணங்கி வருவாய் என்றால் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்துல நீ பார்க்கத்தான் முடியும். ஜபத்தினால ஜெயிக்க முடியாது எதுவும் இல்லை சிஸ்டர், பிரதர், எதுவுமே இல்லை. லேட்டாக வராதீங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக திருப்பி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆராதனைக்கு சீக்கிரம் வந்து சத்தியத்தை கேளுங்க. ஜபத்தினால சொல்லுங்க, ஜபத்தினால ஜெயிக்க முடியாது எதுவுமே இல்லை சொல்லுங்க. blatant fact. அதுதான் சத்தியம். அதுக்கு தான் இந்த பகுதி இவ்வளோ பெரிய கஷ்டமாக கதையாக வளர்க்குறேன் உங்களுக்கு. சினிமா ஓட்டல நான். யாரு? ஒரு அவிசுவாசி ஒருத்தன் கர்த்தரை விட்டு பின் வாங்கிட்டான், ஒருத்தன் தான் கர்த்தரை நம்புறவன். நல்லா புரிஞ்சுக்க. அதுதான் சரித்திரத்தை சொன்னேன். இவங்க ஜெயிக்க வேண்டியது ஒரு பெரிய யுத்தம். இவங்க ஜெயிக்க வேண்டியது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் சந்திக்கிறதோ ஒரு தற்காலிகமான தேவை, ஆனால் அவசியமான தேவை. எந்த ஒரு தேவைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஜபத்துக்கு தான் பதில் கிடைக்கும். பிரதர், நீ எத்தனை வாசல் வேணா ஏறி இறங்க, எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனை கையை பிடிச்சி கூட கூட்டு போ, நீ ஜெபம் பண்ணிட்டு ஜபத்தோடு கூட போவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உனக்காய் வாசலை திறப்பார். அதுல ஒரு அற்புதம் நடக்கும். The first word that you got to write this month is that my prayer, my persistent prayer will bring a victory. அசைக்க முடியாத ஒரு ஜபம் ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் சார். அதுக்கு வராத பதிலே கிடையாது. அதுதான் சார் இங்க இருக்கிறது. சொல்ற சுரமண்டல வாத்தியக்காரனின் இடத்துல கொண்டு வாங்க. அதை செய்யும் போது முதல் என்ன நடக்குது? கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கினது.
கர்த்தருடைய கரம் உன்னுடைய சூழ்நிலை மேல இறங்குச்சுன்னா அந்த கரத்தை தூக்குறதுக்கும் அந்த கரத்தை மாத்துறதுக்கும் அந்த கரத்தின் மேல கையை வைக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இல்லை சார். நம்புறவங்க மாத்திர கையை தட்டுங்களா, ஒரு சோத்திரம் பண்ணுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய கரம் என் மேல இறங்கும். கர்த்தருடைய கரம் என் மேல இறங்கும் பொழுது you know what, your prayer brings the hand of God. Very renowned preacher, காலஞ்சென்ற ஒரு பெரிய சபையினுடைய போதர் கொரியாவில் பால் யாங்கிஷன் சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் மறக்கவும் மாட்டேன், அதை வச்சுக்கிறேன் என் மனசுக்குள்ளே. prayer shakes the hand of God அப்படின்னாரு. கர்த்தருடைய கையை என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய என் ஜெபம் என்ன தெரியுமா பண்ணுமா? கர்த்தர் கையை இருக்கமாகறையே அசைச்சிருமா. அல்லேலூயா. அவர் சொல்ற உதாரணத்துக்கு நான் இப்படி கற்பனை வச்சுக்கிறது, கர்த்தரை செய்ய மாட்டேன் போடா உங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா கூட நான் சொன்னேன்னா எனக்காக அது இலகி எனக்காக அற்புதத்தை செய்யும்படிக்கு என் மேலே இறங்கி வரும். யாரையும் கூட இருக்கிறீங்க? அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஜெபத்தை தள்ள மாட்டார், ஜெபத்தை தள்ளவே மாட்டார், ஜெபத்திற்கு பதில் தான் தருவார் தவிர ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் வராமல் இருக்காது. அப்போ முதல் விஷயம் சார் இந்த மாசத்துல, ஏன்னா வாக்குதத்தை சொல்லிட்டு இதான் நடக்கும் அப்படின்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? இந்த ஸ்டெப்பை சொன்னால் தான் இது நடக்குன்றதை உங்களுக்கு சொல்ல முடியும். எத்தனை பேர் ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறேன் சார், நான் எதிர்பார்க்குறேன் சார், பிரசங்கிக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சந்திப்பை கர்த்தர் என் ஊழியத்தில் செய்யணும், எனக்குள்ள செய்யணும், இங்க இருக்கிற குடும்பங்களுக்குள்ள செய்யணும். இனி இந்த கர்ப்பத்தில் பிள்ளையே வராதுன்னு சொல்றதுக்குள்ள பிள்ளை வரும். இந்த திருமணமே நடக்காதுன்னு சொல்றதுக்குள்ள திருமணம் நடக்கும். இந்த கடனையே அடைக்க முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள அடைக்க முடியும். ஏனென்றால் கர்த்தரால முடியாது என்பது எதுவுமே இல்லை. அவர் கரம் உன்மேல இறங்கும் என்றால் அந்த கரம் அற்புதங்களை செய்கிற கரம், அந்த கரம் ஜெயத்தை கொண்டு வருகிற கரம், அந்த கரத்தினால செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை சார். அந்த கரம் இறங்கணும் என்ன தெரியுமா செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, அந்த கரம் இறங்கணும்னா என்ன சொல்லியிருக்கலாம்? ஏதோ ஏய் அது நீ பண்ணு, நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. Today a lot of unbelievers will say, brother நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் பண்ணல. நீ முட்டிய போடு, உன் குடும்பம் முட்டிய போடு, அதை நம்புங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ரெண்டாவது கவனிங்க, இப்ப நேரம் கடந்து போற நாள் குயிக்கா போறேன் பாருங்க. சொல்றாரு கர்த்தருடைய கரம் அவர் மேலே இறங்கி 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்குகள் எங்கோ பாரா. இரண்டாவது ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. First pray, the second thing he said is prepare. You got to understand this term. முதல்ல என்ன சொல்றாருங்க? ஜெபம் பண்ணு, ஜிம்பும்பா நடந்துரும் சொல்ல. என்ன சொல்றாரு? போய் சொல்லுங்க சார், போய் வாய்க்கால வெட்றா. நம்ம ஆளுங்களுக்கு ஜெபம் பண்றதே கஷ்டம். ஜெபம் பண்ணத இப்ப விசுவாசத்துல போய் நீ செய்ய போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. தண்ணிக்கும் வாய்க்காலுக்கு என்ன ஆகுது? 7 நாள் சுத்திட்டாங்க. இப்ப அதனுடைய மிகைப்படுத்தல இதுதான் உண்மை, நிஜமான சம்பவம். 7 நாள் சுத்துறாங்க. யாரெல்லாம் இருக்கிறா? ராஜாக்கள், அவங்க கூட இருக்கிற வேலையாட்கள், யுத்தத்துக்கு வந்தவன், அவன் இவன், மாடுகள் ஆடுகள் எல்லாம் இருக்குது, குதிரை குதிரெல்லாம் எல்லாம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்களுக்கு தேவை இது. அன்டவுட்டட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் நீட். தண்ணின்றது அவசியம். தண்ணி இல்லைனா கஷ்டம் தான் எல்லாருக்கும். இப்போ என்ன இதை விட அவங்களுக்கு பெரிய காரியம் என்னன்னா, இந்த யுத்தத்துக்கு தான் வந்துக்கிறாங்க, அதில் ஜெயிக்கணும். அதான் பர்பஸ். சொல்லுங்க, அதுதான் அதுங்க நோக்கம். ஆனால் இப்போ ஒரு தற்காலிக அவசியம், ஒரு அவசியத்தோடு கூட போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் முதல் வார்த்தையை தீர்க்க சொல்லி பேசுறாருப்பா. ஜெபம் பண்றீங்க நல்லது. நிறைய பேர் ஜெபம் மட்டும் கம்முன்னு உட்காந்துப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஜெபம் பண்ண இவங்க கிட்ட சொல்றாரு, வாய்க்காலை சொல்லுங்க, வாய்க்கால. இப்போ என்ன பண்ணலாம்? அது யாருக்குறா? திரும்ப சொல்லுங்க, யாருக்குறா? ஒரு கத்திர நம்பர், ஒரு இன்னொருத்தரே கத்தரே தெரியாதொரு, இன்னொன்று பின் வாங்கினவங்க. 3 பேரும் சேர்ந்து தான் வெட்டணும். என் கூட இருக்கிறீங்களா? என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே செய்வீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் செய்ய மாட்டார். ஜெபம் பண்ண பிறகு உன்னையும் செய்ய சொல்கிறாரு. அதனை செஞ்சாதான் நடக்கும். Pray, prepare and perform. அல்லேலூயா. என்ன சொல்றாரு?
ப்ரே சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க பரவாயில்ல. ப்ரே, ப்ரிப்பேர், பெர்ஃபார்ம். ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க, செயல்படுங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க, செயல்படுத்துவோங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, விசுவாசம் உள்ள வந்துச்சு. ஆண்டவர் இதில் எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்வீங்க ஆண்டவரே. இதில் ஒருத்தனும் கூடிய நோண்டும் போது, பலதை வெட்டும் போது, சுற்றி அந்த வாய்க்கால்களை வெட்டி கொண்டே இருக்கும்போது தான் சொல்லியிருப்பான், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் ஒரு காரியம் அங்கே ரொம்ப அழகாக எழுதிருக்குது, கர்த்தருடைய கரம் இறங்கி விட்டது. கர்த்தருடைய கரம் இறங்கும் என்றால் அற்புதம் நடக்கும். இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்க வேண்டும் என்றால் உன் ஜபத்தின் அறையை பூட்டு, உன் ஜபத்தின் முழங்கால்களை தீட்டு, முழங்கால்களை கட்டி, உன் நேரத்தில் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் போட்டு சொல், ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு பதிலை பார்க்கணும், இந்த காரியத்தில் ஒரு விடிவை பார்க்கணும், இதில் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. I need to seek an answer, I need to see an answer, Lord. கர்த்தர் கரம் இறங்கிடும். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப பாருங்க என்ன சொல்ற, வாய்க்காலை வெட்டுங்கன்னு. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை, இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வீட்டிலலாம் ஒட்டி வச்சுப்போம் அங்கங்க. எதா இப்போ வாசிக்க பாருங்க, அதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பீங்க. அது புரியணும்னா அதுதான் இவ்வளோ 20 நிமிஷமா விலைக்கு இருந்தேன். எங்க தான் இருக்கிறீங்களா? என்ன ஆகுது இப்போ பாருங்களேன், அப்படியே எல்லாரும் பயங்கரமான புருவெல்லாம் தூக்கம் பாருங்க. இப்போ கவனிங்களேன், என்னதுங்களா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும். எல்லாருக்கும் இந்த மேஜிக் நடக்கணும். சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, பரவாயில்ல, வெக்கப்படாம சொல்லுங்க, இந்த மேஜிக் நடக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மேஜிக் நடக்கணும்? எனக்கு வேணும் சார். என்ன வேணாமா உங்களுக்கு? விட்டுருங்க, வேணான்றவங்களாம் விட்டுருங்க. யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க, இந்த மேஜிக் யாரெல்லாம் நடக்கணும்? காத்தம் பார்க்கக்கூடாது, மழையும் ஏன்னா எனக்கு நேரம் ஓடிடுச்சு. அது உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன் கர்த்தர் சொல்றார் காற்று அடிச்சதுன்னா இவ்வளோ பேர் வனாந்தத்தில் உட்காந்துக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. God is a God of psychology, God is a God of practical. கர்த்தர் உணர்வுபூர்வமாய் காரியங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். காற்றை வர வச்சு மழை வர வச்சுக்கலாம், அவருக்கு முடியாதா? நான் முடியும். காத்தடிச்சுன்னா என்ன ஆகும்? எங்கேயா ஓடுவான்? 3 கூட்டங்குதியாங்க, குழந்தை குட்டிங்க இருக்குது, ஆடு மாடு இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாம் எங்கே தூக்கி ஓடுவாங்க. வனாந்தரம் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி சும்மா ஏதோ சும்மா அந்த கொஞ்சம் தூரம் அப்படியே இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிற காற்றை அடிக்க வைக்க மாட்டேன்ப்பா. மழை பெஞ்சாலும் கொடையெல்லாம் இல்லை உங்ககிட்ட, எல்லாரும் கொடை பிடிச்சி நிற்கணும் முடியும். எவ்வளோ நிற்ப, அவ்வளோ தண்ணி வேணுமா உனக்கு? ரெண்டுத்தையும் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் ஒரு வழியை வச்சுக்கிறேன், அதில் உனக்கு செஞ்சு முடிச்சிடறேன். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தான் புரியுது சார்? எத்தனை பேருக்கு தான் புரியுது சார்? இந்த வசனம் செயல்முறையிலே என் வாழ்க்கையில் நடக்கணும்னா, இதுக்கு முன்னாடி பேசுனது நடந்துச்சுன்னா நீ எதை பற்றியும் கவலைப்படவானா, அவர் செஞ்சு முடிச்சுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு அங்கே பாருங்களேன், என்ன இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க. இப்போ இந்த வசந்த கவனிங்க, 468 இருக்குது அந்த பக்கத்தில், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனம். இதை வாக்குத்தத்தமாக பிரிண்ட் பண்ணேன். நிறைய பேர் அதை ஒண்டியே பிடிச்சி வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணோன்னா, ஆண்டவர் இப்படிலாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த எனக்கு நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கவனிங்க, என்ன சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, பேங்க் வழியாகவும் வராது. சொல்லுங்க, பேங்க் வழியாகவும் வராது, சொந்தக்காரன் வழியாகவும் வராது, நம்புறம் வழியாகவும் வராது. ஆனாலும் கர்த்தர் என் தேவையை சந்திக்க வல்லவர், எப்படியோ சந்தித்து முடிப்பார். டாக்டர் அம்மா உட்காந்துறாங்க, தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சொல்ற மாத்திரை வழியாகவும் வராது, மனுஷ வழியாகவும் வராது. கர்த்தர் எப்படியோ அவருடைய சுகத்தை எனக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க எல்லாம் சொல்லுங்க. எது முடிஞ்சிச்சோ அதை கர்த்தர் மாற்றி அமைக்க அவரால் முடியும். எதுக்குமே முடிவில்லை, எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்குது. திஸ் பீப்புள் மஸ்ட் ஹவ் தாட். என்ன நினச்சிக்கினாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, தண்ணி இல்லாமல் முதல்ல செத்தே போயிடுவோம் நம்ம, இதுக்கப்புறம் என்னடா யுத்தம். நம்ம ஆளுங்க பேசுறது அப்படிதான். இங்கே சாப்பிட்றதுக்கே வழியில், சோத்துக்கே வழியில், எல்லாம் கஷ்டப்படும். இதில் என்ன திட்டம் கிட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போ, யார் என் கூட இருக்கிறீங்க? நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது சார்? கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு வேண்டியதான் தருவேன், உனக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தையும் நான் நிறைவேற்றுவேன், ரெண்டுத்தையும் ஒரே வழியில் செஞ்சு முடிப்பேன்றாரு. யாருக்கு புரியுது? ரெண்டுத்தையும் ஒரே வழியில் செய்வார். அதான் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், மழையும் காற்றும் வரல, மழையும் வரல, தண்ணீர் என்ன பண்ணிச்சு?
நேரம் ஓடிச்சு. அதான் சொல்ற, அடுத்த வாரங்கள் திரும்ப விளக்குறேன். ஏதோ மொழியாக என்ன பண்ணுதுங்க, தண்ணீர் வந்துச்சு. இல்லையா குழந்தை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் நின்று பேசுகிறேன் எல்லாத்துக்கும். இப்போ இன்றைக்கி நல்ல வேலை நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால போட்டு நோண்டி நோண்டி வாஸ்து. தேர் இஸ் நோ பாத், அதற்கு வர்றதுக்கு வழிகள் இல்லை. இது வனாந்தரம், வேலி, பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குள்ள தண்ணீர் வருகிறதுக்கு கால்வாய்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக ஒரே வசனத்தில் எழுதி முடிஞ்சிச்சு. ஏதோமின் வழியாக என்ன பண்ணிச்சா, தண்ணீர் வந்து பள்ளத்தாக்கில். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்லா இந்த பள்ளத்தாக்கில் இவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கத்தர் சொன்னார் வாய்க்காலை வெட்டிட்டு கத்தர் வார்த்தையை நம்பி போய் படுத்து தூங்கிட்டாங்க. சொல்லுங்க, படுத்து தூங்கிட்டாங்க. ஹலோ சொல்லுங்க, பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கத்தர் பார்த்து கொள்ளுவார். தூக்கம்னா நீங்கள் அந்த தூக்கத்தை எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிற தூக்கம் எப்படின்னா, கத்தர் வார்த்தையை நம்புறது. சொல்லுங்கள், கத்தர் வார்த்தையை சார்ந்து. அதுக்கப்புறம் அவனும் உட்காந்து எப்படி வருது, எங்கேருந்து வருது, எப்படி வருது. ஏன்னா அவன் மழை வராதுன்ட்டார், காற்ற வராதுன்ட்டார். பள்ளத்தை தோண்டிட்டு எங்கே போய் படுத்துட்டானுங்க, அவன் கூடாரத்தில் எங்கேயோ படுத்துட்டா விட்டுருங்க. வனாந்தத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறுநாள் காலமே பலி செலுத்தும்படி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இதோ தண்ணீர் என்ன பண்ணுச்சுங்களா, எப்படி வந்துச்சு. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது எப்படியோ காரியம் என்ன பண்ணிச்சு, வந்து அங்கே ரொம்பிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த நாட்களில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு எப்படி வச்சிருக்கேன், சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் கர்த்தர் காரியங்களை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயற்கை எப்படி நடக்கும், மழை வழியா இயற்கையா தண்ணி வரும். ஆனா ஆண்டவர் எப்படி செய்யறாரு, மழையும் வரல, காத்தும் வரல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பள்ளத்தாக்குல கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகிறார். இந்த காலில் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற வழியில் அல்ல, கர்த்தருக்கு பல வழிகள் உண்டு. அந்த வழியில கர்த்தருடைய காரியத்தை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் தான் என் கூட இருந்து சொல்லுவீங்க, எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்க, கர்த்தருடைய வழியில எனக்கு அற்புதம் நடக்கும், அவருடைய வழியில எனக்கு ஜெயம் வரும். அல்லேலூயா. இது ரெண்டு கோலுமே மீட் ஆயிடுச்சு. சம்பவத்தை அடுத்த வாரங்களில் முடிஞ்சா விளக்குறேன். இல்லைன்னா வீட்டில் போய் வாசிங்க, தான் போர்ஷனை சொல்லிட்டேன்ல. தண்ணீரும் வந்துச்சு, தண்ணியும் குடிச்சாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் மாத்திரம். அவன் தூங்கி எழுந்தவன் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறான். 3 ராஜாக்கள் வந்து இந்த இடத்துல அங்கேருந்து பார்த்தோன்னே தண்ணீர் வந்து சூரியன் வந்து தண்ணீர் மேலே பட்ட உடனே அவன் பார்க்குறான், ரத்தம் மாதிரி தேடுதுரா. எப்பா இவனுக்கு பயங்கரமான யுத்த வீரனுக்கு பயங்கரமாக ஏதோ பெருசாக விஷயம் நடந்துச்சு, நம்ம கிட்ட போனால் மாட்டோன்னு சொல்லிட்டு பயந்தான் பாருங்க. பயமே அவருடைய தோல்வியாய் மறைஞ்சு இவருடைய வெற்றியாய் மாறிடுச்சு. யாரையும் கூட இருக்கிறீங்க, எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த காலில் உங்களோடு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு என்னோடு கூட ஏசாயா 55வது அதிகாரத்தில், the book of Isaiah chapter 55, ஆமென், 55வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் உங்களோடு கூட வாசிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆமென். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. மனப்படமா தெரியும், ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஆவிபூர்வமா பேசணும். சம்டைம்ஸ் ஈஸ் ஸ்கிரிப்சர். நம்மளும் இந்த கிறிஸ்தவ வீட்லேயே வளர்ந்து சின்ன குழந்தையிலேருந்தே இந்த பைபிளை படிச்சுட்டு எவனோ மொத்தம் வசனம் சொன்னால் அப்படி அப்படின்னு சொல்லிடுது. இப்போ தான் ரொம்ப நிதானமாக யோசிக்கிறேன். தான் சொன்னல, காலைல பாடமாக சொன்னல, ஏசு என்னை கைவிட மாட்டார். சாக்லேட்டுக்காக பாடுவோம் சண்டே ஸ்கூலில், அப்புறம் மியூசிக் வாசிக்கணுமேன்றதுக்காக பாடுவோம். அப்படி இல்லை, இன்னைக்கு எனக்கு தெரியும் ஏசு என்னை கைவிட மாட்டார். அப்படி தான் அந்த வசனத்தினுடைய ஆழமும் வெளிப்பாடு எனக்குள்ளே பெருக வேண்டும். இது வாசித்த ஒரு வசனம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்றாரு, உன் வழியில நான் செய்யல, என் வழியில நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. உன் வழி பேங்க், உன் வழி சொந்தக்காரன், உன் வழி யாரையோ சார்ந்து இருக்கிற, கர்த்தருடைய வழி நீ அறியாத வழி. அல்லேலூயா. அதை தான் இங்கே time and again God is proving it here. If you take several instances in the Bible, ராத்திரியும் பேசுறேன். நான் ராத்திரியில் உங்களுக்கு அற்புதங்களை குறித்து பேசிக்கிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் ஆராதனைகளில் அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் அப்படின்னு பேசினேன். வனாந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க, அவர் இருக்கிறார், நான் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார்கள். அதுதான் the blatant fact that needs to be unshaken in your life is, உங்க வாழ்க்கையில் அசைக்க முடியாது தெரியுமா, கர்த்தர் இருக்கிறார், நான் அவர் கூட இருக்கிறேன், கர்த்தர் என்ன விட மாட்டார். அவ்வளவுதான். ஏசாமி இங்க இருக்கிறார். அவங்க எதுக்கு போனாங்க? ஏசு அங்க போயிட்டார், நாங்களும் அங்க போறோம். எல்லா கூட்டமும் கிளம்பி போயிடுச்சு. ஏசு அங்க இருக்கிறாரு,
சீசர்களுக்கு அக்கறை வந்துச்சு, எல்லாம் கேட்கறாங்க, ஐயோ டைம் ஆச்சு, சாயங்காலம் ஆகுது, நீங்க பாட்டு இவ்வளவு பிரசவம் பண்ணுறீங்க, எங்க சாப்பாடு வாங்க, எங்க சமைப்பீங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும், எல்லாரும் பட்னியா போறவங்கள செத்தே போயிடுவான். ஆனா ஒருத்தன் ஆசையில ஆண்டு சொல்றாரு, நான் உங்களை போக விட மாட்டேன், நான் இங்கிருந்து ஒரு அற்புதத்தை செஞ்சிருவேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல அவர்கள் நம்பி வந்திருக்கிறார்கள், அதனால அவருடைய தேவையை சந்திப்பது என்னுடைய வேலையா இருக்கிறேன். அதுதாங்க கான்ஃபிடன்ஸ். அல்லேலூயா. இந்த ஹோல் போர்ஷன்ல 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு இதே தான் நான் சொன்னேன். Your conformity and your confidence in God equal to bring celebration in your life. Conformity என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. Obedience. அதனால்தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறீங்க? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நல்லதெல்லாம் பார்ப்பீங்க உங்க உலகத்தில். அல்லேலூயா. இங்கிலீஷ் ரொம்ப அழகாகுது. If you are willing and obedient. Obedience comes out of willing. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழியை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏதோமியன் கர்த்தரை அறியாதவன். இஸ்ரவேலன் அந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு பின் வாங்கி இருக்கிறாங்க. ராஜா அப்படின்னா அவர் என்னத்தை நடத்தி இருப்பாருங்க. 3வது யாருங்க? ஒருத்த மாத்திரம் கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிறான். 3 பேரும் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வழியை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சபை இன்றைக்கு இந்த காலையில கர்த்தருடைய வழியை கூர்ந்து பார்க்கும் என்றால் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வழியில காரியத்தை விடுறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா ஒரு அற்புதம் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. 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 தேவனால முடியாதது. அதனால தான் இங்க ஆண்டு சொல்றார், நல்லா கவனிங்க, என் நினைவுகள் உங்கள் வழிகள் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்க வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் அல்லேலூயா உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த 3 கூட்டமும், இந்த 3 அரசாங்கமும், இந்த 3 ராஜாக்களும், இந்த 3 பெரிய பெரிய ஆட்களும் எல்லாம் அதில் மூளையோடு இருக்கிறவன் இருக்கிறான். இன்னைக்கு உலகத்தின்படி எடுத்துங்க, டெக்னாலஜி தெரிஞ்சவன் இருப்பான், ஏஐ தெரிஞ்சவன் இருப்பான், சாட் ஜிபிடி தெரிஞ்சவன் இருப்பான், எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. வச்சுக்க இன்னைக்கு நம்ம கூட எல்லாருமே இருக்கிறாங்க. சர்ச்சு அப்படின்னா இட்ஸ் அ கம்யூனிட்டி மிக்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள், பிரில்லியன்ட், எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட், illiterate, everybody is together. ஆனால் எல்லாரும் ஒரு மனமாக நம்பினா தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்புறாங்க. என்ன நம்ம நம்புறாங்க? நம்ம வழியில் காரியம் நடக்காது, கர்த்தருடைய வழியில காரியம் நடக்கும். ஆண்டு பேசுறது வியக்கத்தக்க விதத்தின் காரியங்களை தான் கர்த்தரங்க பேசுறாரு. என்ன பேசினாரு? பள்ளத்தை மாத்திரம் வெட்டு, வாய்க்காலை மாத்திரம் என்ன பண்ணு வெட்டு, அது என் வழி, என் வழிக்கு இணங்கி நீ வெட்டு. உன் வழி மழை காத்து, அது வழியா தண்ணி வராது, ஆனா என் வழியில என்ன பண்றேன்? உனக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நேரங்கள் கடந்து போறபடினாலே இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் வழியில காரியங்கள் நடக்காத ஆண்டவரே, உம்முடைய வழியில காரியங்கள் நடக்கும் ஆண்டவரே, என் வழியில காரியங்கள் நடக்கணும்னு ஆண்டவரே, ஆண்டவர் பிரயாசம் தான் ஆண்டவரே, என்னுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் லார்ட், மை வேஸ் லார்ட் ஆர் ஆல்வேஸ் யூ நோ வாட் நான் வேஸ் லார்ட். ஆண்டவரே என்னுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீங்க. You know what verse 17 says about divine provision of God. God has the ability to provide unexpected and extraordinary things in your life. அதுதாங்க நம்ம ஆண்டவரே. Unexpected and extraordinary things. வியக்கத்தக்க விதத்தில் எதிர்பாராத காரியங்களை செய்கிறதா என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் சூழலுக்குள்ள வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒன்றை நான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன். என் வழியில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழியில காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, என்னால் அல்ல ஆண்டவரே, உம்மால் இது ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா என் தேவை இது ஆண்டவரே, என்னுடைய தரிசனம் இது ஆண்டவரே,
நீர் அழைத்த அழைப்பு இது ஆண்டவரே, நீர் கொடுத்துக்கிற வாக்கு இது ஆண்டவரே, அதை மாத்திரம் கையில வச்சு ஆண்டவரே கர்த்தர் இதை எனக்காய் செய்து முடிக்க வல்லவர் என்பதை மாத்திர ஆண்டவரே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று மாத்திரம் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல தைரியத்தை கொண்டு சொல்றேன், உயர்க்கத்தக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உன் காரியத்தை உனக்காய் செய்து முடிப்பார்.